ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமென், ஆமென். இந்த கால வேளையில நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு அமைத்து கொடுத்தார். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் ஆராதனை நடத்தினாங்க, அற்புதமாய் இருந்தது. ஆகவே இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்னும் அதிகமாக என்ன செய்வோம், இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுவோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாலகர் வாயினாலே துதியை உண்டாக்குவேன். எங்கே சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதங்களின் புத்தகம் 8 சொல்லப்பட்டிருக்கு. ஆமே, பாலகர் வாயினால் என்ன செய்தார்? துதியை உண்டாக்குவார். அது உண்மையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது தேவனை அறியாது இருக்கக்கூடிய பாலகர்கள் போல இருக்கக்கூடிய அவங்க வாயில துதியை உண்டாக்குவேன். என்ன துதி அப்படின்னா, இவர்தான் தேவன், இவர்தான் சகலவற்றையும் செய்தார், இவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை, இவர்தான் தேவன் என்று சொல்லி அவர்கள் அப்படி துதிக்கத்தக்கதாக அந்த நிலையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில பேர் அதை என்ன செய்கிறாங்கன்னா, சரியாக அதை இன்டர்பிரட் பண்ணாமல், அதை தெரிந்து கொள்ளாமல், பாலகர் வாயினால் அப்படின்னா சின்ன குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்கனால அதுங்க துதிக்கிறது என்று நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி அல்ல. அப்படி என்றால் லிட்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலகர் வாயில சொல்லிக்கலாம், ஆனால் அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. அப்போது நாம் சபையில் இருக்கிற நாம், நம்முடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பதற்கு உற்சாகப்படுத்தணும், தேவனை ஆராதிப்பதற்காக அவங்கள ஊக்கப்படுத்தணும். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே, உங்கள் வீடுகளில் வீட்டு கூட்டத்தில் அவங்கள வொர்ஷிப் பண்ண சொல்லுங்கள், அவங்கள ஆராதிக்க சொல்லுங்கள், அவங்கள வேதம் வாசிக்க சொல்லி அந்த வேதத்தில் அவங்க படித்ததில் என்ன அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள்ட்ட கேளுங்க. என்ன செய்யுங்க? அவங்கள்ட்ட வேத வசனத்தை குறித்து என்ன செய்யுங்க? கேளுங்க. அவங்க சரியாக சொன்னால் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, சரியாக சொல்லனா கடிந்து கொள்ளாதுங்க. அவங்கள அது இல்லை இதுதான் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யுங்க? புத்திமதி சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே வேதத்துக்குள்ளே அவங்க வளருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதல் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, கரங்களை சொல்லுங்க. ஆமே. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும் பெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற உயிரினத்தில் மிகவும் உன்னதமான மேலான உயிரினம் எது அப்படின்னா நாம தான். அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. என்னென்னா 2 விதமான விசுவாசம். ஒன்று நம்மை நாம் விசுவாசித்து அல்லது நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற ஒரு விசுவாசம். அதை குறித்து நான் ஏற்கனவே தெளிவாக நான் பேசியிருக்கிறேன். அடுத்தது தேவனை அறிகிற அறிவு அல்லது தேவனை அறிகின்ற அந்த விசுவாசம். இதுதான் இறை நம்பிக்கைக்கான உள்ள என்னது ஒரு விசுவாசம். அப்போ இந்த இறை நம்பிக்கைக்கான உள்ள விசுவாசம் மனிதர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது அப்படின்னா, காட்டில் வாழ்கிற குகைகளில் வாழ்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கிறபடினால இந்த நம்பிக்கை என்ன செய்கிறாங்க? அதன் நிமித்தமாக இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. ஏன் தெய்வமாக வணங்குறாங்கன்னா, இயேசு பேரை தெரியாது, அவர் வருவாரா வந்தாரான்னு தெரியாது, அல்லது இயேசுக்கு முன்பாக இருக்கிற ஜனங்கள் அவர் இயற்கை தெய்வமாக வணங்கினாங்க. இப்போவும் இயற்கை தெய்வமாக தான் வணங்குறாங்க. ஏன்னா சொல்லப்படலை, அறிவிக்கப்படலை. இயேசு வருவதற்கு முன்பாக அறிவிக்கப்படலை, வந்த பிறகு அறிவிக்கப்படலை ஒரு சில பேருக்கு. ஆகவே அவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆகினால தான் அவங்க இயற்கை தெய்வமாக வணங்குறாங்க. ஏன்னா இயற்கை இவர்கள் சக்திக்கு மேற்பட்டு இருக்கிறதுனால இவங்க இயற்கை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது அவங்க இருதயம் குருடாக இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறாங்க, இருதயம் குருடாக இருக்கிறபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது சிலை வழிபாடு செய்கின்ற சிலை வழிபாட்டு ஆர்சி கிறிஸ்தவர்கள். அடுத்தது பெயரளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கு பிதா குமார் நல்லா தெரியும், பிதாவுடைய அன்பையும் குமாரனுடைய கழுவுதலையும் பரிசுத்தாவின் வழிநடத்தலையும் அவங்க அறிந்து கொள்ளலை, அனுபவிக்கலை. ஆகையினால பாவ வழியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது யூதர்கள். அடுத்தது நம்ம சபையில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற சபையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இயேசுனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காங்க. அவங்க
எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா, உன்னதமான, உயரமான, மேலான, ஒப்பற்ற, யாரும் ஒப்பிட முடியாத நிலையில் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். அப்போ இந்த நாளில் நம்ம இந்த யூதருடைய அந்த இறை நம்பிக்கையை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிற நாம், அவர்கள் நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? யூதர் தேவனாகிய கர்த்தர் மேசியாவாக வருவார், அதாவது மேசியாவாக வருவார் என்று நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? மேசியா வருவார் என்று சொல்லி. ஆனால் அவர் எல்லா செய்கையும் அவர் முடித்து விட்டு போயிட்டார். நம்முடைய தேவன் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டு போய்விட்டார். அப்போ இன்னும் வாரும் சொல்லி அழுது கொண்டு இந்த கண்ணீர் அந்த வாலில், வெயிலிங் வாலில் என்ன செய்கிறாங்க? அழுது கொண்டு இருக்கிறாங்க இன்று வரைக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்து எல்லா காரியத்தையும் செய்து முடித்துட்டார். சமாரிய ஸ்திரீ கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, உன் நிமித்தம் அல்ல, இவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம், இவரே மெய்யான வரப்போகிற மேசியா என்று சொல்லி, இவர்தான் மேசியா என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை அந்த நாட்டில் இருக்கிற சில பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அதுபோல பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இன்னும் சில யூத குருமார்கள்லாம் குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. என்ன செய்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் ஒருத்தன் நிக்கதேமு, அவன் இயேசுவை பார்க்க வர்றான். அப்போ பார்க்க வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்குறாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி. நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும்? நான் மறுபடியும் பிறந்தேன் அப்படின்னா எப்படி தாயின் வயிற்றில் பிறக்க முடியும் ஆகுன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ மோசேயின் ஆகமத்தை நீ டீச் பண்ணுறல, அதில் மோசே ஆகமத்தில் வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தினால அவங்க பாம்பு விஷம் கடிபட்டுச்சு, வெண்கல சர்ப்பத்தை மோசை உயர்த்தினா, அதை பார்த்து அவங்க பிழைத்து கொண்டாங்க. அதுபோல் நீ என்னை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பிரமாணங்கள், பலிமுறைகள் எதுவும் என்னை மீட்க முடியாது. நான் எல்லாம் செய்து பார்த்துட்டேன், எல்லாம் தோற்று போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இயேசு உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, இதோ நான் நோக்கி வந்திருக்கேன், நீர் தான் மேசியா, உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவத்தை கழுவுங்கன்னு சொல்லி அப்படி நோக்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது ரொம்ப அற்புதமாய் பேசப்பட்டிருக்கிறதான வார்த்தை. அப்போ அன்பு கூர்ந்தார் என்றால் எப்போ அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தார். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்ததுனால தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவளை தண்டிக்காமல் அவங்கள பாதுகாத்தா, அவங்கள அன்பு, பரிபூர்ண அன்பு அவங்க மேல் பயணித்தது. காயின் ஆபேல் அவங்களுக்குள்ள அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. காயின் ஆபேலை கொன்றாலும் தேவனுடைய பரிபூர்ண அன்பு பயணித்து அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஜனங்கள் பெருகினாங்க, பரிபூர்ண அன்பு பெருகிடுச்சு. எல்லா மனுஷனையும் அழிச்சிட்டு இனிமேல் மனுஷனே வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தேவன் பொய்யறையாதவர். ஆகவே ஆதாம் ஏவாளுக்கு வாக்கு கொடுத்தா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னியத்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையானது பொய்த்து போயிடணும் அப்படின்னு இல்லாம ஆண்டவராய் கர்த்தர் யோசிச்சு பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு பேசப்பட்ட வார்த்தை நமக்கு தெரியுமா? நேரா பேசினா தெரியுமா? தெரியாது. வேதத்தில் எழுதுகிறதுனால தெரியுது. இந்த வேதமும் இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 5800 ஆண்டுகள் அல்லது 5900 ஆண்டுகள் பயணித்து வந்திருக்கு. எத்தனையோ காலகட்டங்களில் பல பேர் பேசி கிட்டத்தட்ட 7 கண்டங்களில் இது பேசப்பட்டு ஆவியினால் எழுதப்பட்டு நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி உலகம் உண்டானது, எப்படி தேவன் பேசினார், என்ன காரியம்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து முதலாம் அழிவிலே எல்லாரும் அழிச்சிட்டா தேவன் என்ன பேசினாரு, தேவன் என்ன பண்ணினாரு என்பதை குறித்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம கேட்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அவர் பேசின வார்த்தைக்கு அவர் அக்கௌண்டபிலிட்டி உள்ளவர். ஆகையினாலதான் இந்த தேவன் பொய்யுரையாத தேவன். ஆகையினாலதான் அந்த வார்த்தை தொடர்ந்து வருது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னியத்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படிங்கிறது இன்று வரைக்கும் பயணிக்கிறது. எப்படி பயணிக்கிறது? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் தேவனுக்கு விரோதியா இருந்தேன், சத்ருவா இருந்தேன், நான் பகைங்கனா இருந்தேன். அப்போ இந்த பகையை நீக்கி ரத்தத்தினால கழுவி இப்போ பிசாசுக்கு எனக்கும் பகை உண்டாக்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்துட்டான். அப்ப ஸ்திரீயுடைய வித்து யாருடைய வித்தா இருந்தது? யாருடைய வித்தா இருந்தது? இயேசுடைய வித்தா இருந்தது. உனக்கும் அப்படின்னா பிசாசுடைய வித்து. அப்ப பிசாசுக்கு வித்து ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுடைய வித்து எனக்குள்ள இருக்கு. ஆகவே எனக்குள்ள இருக்கிற வித்துக்கும் பிசாசுடைய வித்துக்கும் பகை. கரெக்டா? கரெக்டு. ஆவியில இருக்கிறோம், நாம ஆவிக்குரிய மக்கள் அப்படிங்கிறோம், இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம். அப்ப நமக்கும் பிசாசுக்கும் வித்தியாசமான வித்து இருக்கா? இருக்கா? இருக்கு. இருக்கிறதுனாலதான் நாம பாவம் செய்யாம
மற்ற விஷயங்கள்ல பிசாசு டெம்ப் பண்ற காரியங்களை நாம ஈடுபடுத்தாம இருக்கிறோம். காரணம் பகை. இன்று வரைக்கும் என்ன செய்யறார்? ஸ்திரீயுடைய வித்தாகிய கிறிஸ்துடைய வித்துக்கும் பிசாசுடைய வித்தாகிய அவனுடைய வித்துக்கும் இன்று வரைக்கும் பகை இருக்கு. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய வித்து இயேசுக்கு விரோதமா இருக்கு. ஆகையினால இது பகையா இருக்கு. இப்ப இயேசு தன்னுடைய ரத்தத்தினால அந்த பிள்ளைகளை அவர் கழுவுனா அந்த வித்து என்னாகும்? பிசாசுடைய வித்து அவளை விட்டு நீங்கி குமாரனுடைய வித்து அவங்களுக்குள்ள செயல்படுகிறதுனால இப்போ எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா குமாரனுடைய வித்தா அவங்க பெற்றிருக்கிறதுனால அவனுடைய வித்தை எதிர்ப்பாங்க. அப்போ இதுதான் என்னன்னா அந்த நாட்களை நடைபெற்றது. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் இந்த பரிபூர்ண அன்புதான் என்ன செய்கிறது? இவைகளெல்லாம் பயணிக்க வைக்கிறது. அப்போ அந்த முதல் அழிவுல பரிபூர்ண அன்பு பயணித்ததுனால அந்த வார்த்தை பயணித்தது. அதே வார்த்தை உனக்கு ஸ்திரீக்கு பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது ஃபுல்ஃபில் ஆகணும். எங்க? கல்வாரி சிலுவையில் ஃபுல்ஃபில் ஆகணும். அந்த ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய அந்த காரியத்துக்கு ஒரு வரலாற்று சம்பவங்களா இருக்கு. அதெல்லாம் நிகழ்த்தப்பட அதெல்லாம் நடந்தேறுவதற்கான ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக தான் நோவாவுடைய குமாரல் சேம் காம் யாப்பேத்து, இந்த சேமுடைய வம்சத்துல தான் யார் வருகிறா அப்படின்னா தேவநாயக கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக, ஈசாக்கின் மூலமாக, யாக்கோபின் மூலமாக, தாவீதின் குமாரன் மூலமாக, அந்த சந்ததி மூலமாக இயேசு வர்றார். அப்போ இங்க ஆபிரகாம் வந்துட்டான், ஈசாக்கு வந்துட்டான், யாக்கோபு வந்துட்டான். இப்ப யாக்கோபுடைய புத்தர் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த உனக்கும் ஸ்திரீக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அந்த பரிபூர்ண அன்பு பயணிக்க வேண்டும் என்றால் அவங்களை மீட்கப்பட வேண்டும். அப்ப மீட்கப்படுக வேண்டிய இடத்துல யார் இருக்கா என்றால் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனை கூப்பிட்டு டேய் நீ வா, என் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க மீட்கணும் அப்படின்னா அவன் சொல்றான் நான் மாட்டேன்றான். அவன் பேர் யாரு? அவன் மோசே. அவன் பேர் யாரு? மோசே. நீ வாடான். ஐயோ நான் வர முடியாது. எத்தனையோ சருக்கு சொல்றான். அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு போதிச்சிருக்கேன் இல்லையா? எத்தனையோ சருக்கு சொல்றான். என்னால் பேச முடியாதுங்கிறான், நான் வர முடியாதுங்கிறான், நான் மந்த வாயுங்கிறான். எல்லாருக்கிட்ட வா, சகோதரன் ஒருத்தர் இருக்கான் ஆரோன், அவனை வாயில வச்சுக்கு, அவனை வாயா இருப்பான், வா நான் என்ன பேசணுமோ அவன் பேசுவான், நீ வா அப்படின்னு கிளப்பி கூப்பிடுறாரு. அப்போ ஒரு முட்டுக்கட்டை நான் போனானாக்கா என்னை யார் அனுப்புனா என்னன்னு கேட்பான், உங்க பேர் என்னன்னு கேட்குறான். அப்போதான் சொல்றாரு நான் ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவர் என்று இருக்கிறேன் என்றவர் இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கான்னு சொல்லு அப்படின்னோடனே அவர் சொல்றாங்க. அப்போ ஐ எம் தட் ஐ எம் என்ற வார்த்தையை நாம் என்ன செய்திருக்கோம்? தியானித்து கொண்டிருக்கோம். கடந்த வாரத்தில் நாம் இந்த ஐ எம் தட் ஐ எம்ல ஐ எம் த காட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருந்து வெளிப்படுத்துகிறார். ஏன்னா ஆதாம் பாவம் செய்து அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய அழிவு உண்டாகிறது. அது வரைக்கும் இந்த பரிபூர்ண தேவன், இந்த பரிசுத்த தேவன் அவங்களுக்கு வெளிப்படலை ஒரு மனுஷனுக்கு தவிர. யாருக்கு ஒரு மனுஷனுக்கு தவிர? ஏனோக்குக்கு தவிர இந்த தேவனாய கர்த்தர் யாருக்கு என்ன செய்யல? வெளிப்படலை. அதுக்கப்புறம் வெளிப்படுகிறார் யாருக்கு? நோவாவுக்கு வெளிப்படுகிறார். நோவாவுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். அப்ப நோவாவுக்கு வெளிப்படுகிறார். அதுக்கப்புறம் இந்த தேவன் பேரே தெரியாது. ஏனோக்கு தெரியுமா? நான் இருக்கிறவராக இருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. இவனுக்கு தெரியுமா? மோசேக்கு தெரியுமா? நோவாவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று நோவாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஆபிரகாமுக்கு தெரியுமா? தெரியாது. ஈசாக்கு தெரியுமா? தெரியாது. யாக்கோபுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா தன்னை வெளிப்படுத்துகிறார். யாரு? நம்முடைய தேவனாய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் ஐ எம் த காட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அதான் சொல்றார். அப்போ வெளிப்பட முடியாது, தேவன் இருந்தாதான் வெளிப்பட முடியும். அப்ப வெளிப்பட முடியாத அளவுக்கு அது நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா தேவனே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அதாவது மோசேக்கு முன்பாக எந்த தேவனும் நான் தான் தேவன் வெளிப்படலை, இவர் தான் வெளிப்பட்டார் அப்படின்னா இவர் மாத்திரம் தான் வெளிப்படுகிறவர் என்று அர்த்தம். ஐ எம் த காட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லி கடந்த வாரத்தில் என்ன செய்ய தியானித்தோம். இந்த நாட்கள்ல ஐ ஆம் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லி என்ன செய்யப்படும்? தியானிக்க போறோம். சரி, இது ஏன் ஐ எம் த ஒன்லி த எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஆண்டவராய் கர்த்தர் இந்த ஐ எம் தட் ஐ எம் என்ற வார்த்தைக்குள்ள அவர் பயணிக்கிறார். அது பொருள்பட அது இங்கே பேசப்பட்டிருக்கிறது அல்லது அங்கு உரைக்கிறார் என்றால் இவர் மாத்திரம்தான் தேவன், வேற தேவன்கள் இல்லை. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மோசே காலத்துல, அதாவது ஆதாம் முதற்கொண்டு முதல் அழிவு வரைக்கும் மெத்துசலா கடைசியா அவன் அந்த சந்ததியிலே கடைசியா சாகுறான். அதுக்கப்புறம் ஒரு புதிய சந்ததி
என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு குடும்பம், ஒரு ஜெனரேஷன் நோவா மூலமா உண்டாகுது. அது வரைக்கும் இவர் என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை. நீங்க ஏனோஸ் சேர்த்து பிறந்ததுனால கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று இருக்கு. கர்த்தருடைய நாமம் என்று சொல்லப்படுகிற அந்த நாமம் வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 4:26 வாசிங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்ல என்னன்னா, கடவுள் தேவன் அப்படிங்கிற நிலையில தான் தொழுது கொண்டார்களே தவிர அந்த நாமம் இன்னது என்று அறிந்து கொள்ளாமல் தேவன் என்னை படைத்தவர், படைப்பாளர் என்கிற ரீதியெல்லாம் அவங்க தொழுது கொண்டாங்க என்று வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப சேத்துக்கு ஏனோஸ் பிறந்த பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க. அது வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளல. யார் வரைக்கும்? காயின், ஆபேல் போயிட்டான். காயின் அவனுடைய சந்ததி தனியா பெருகுது. அவனுடைய சந்ததியை தனியா பெருகும்போது அவன் என்ன கும்பிட்டாங்கிற விவரம் தெரியாது. இப்போ சேத்து பிறக்கிறான். சேத்து பிறந்து அவனுக்கு ஒரு குமாரன் பிறகுறான். அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்கன்னா இவர் தான் கிரியேட்டர், இவர் தான் என்னுடைய படைத்தவர், எங்க தாத்தாவை படைச்சவர் இவர் தான், எங்க தாத்தா என் பிள்ளை மாதிரி பிறக்கல என்று சொல்லி பிறப்பித்த தேவனை, பிறப்பிக்கப்பட்ட அதாவது பிறப்பித்தலின் தேவனை என்ன செய்தாங்க, அவங்க தொழுது கொண்டாங்க என்று சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன தெரியல, கிரியேட்டர் என்கிற அந்த பேர் தான் தெரியும். சிருஷ்டிகர் என்ற நிலையில தான் அவங்கள தேவனாய் கர்த்தரை அவங்க ஏனோஸ் பிறந்த போது சேத்து அவங்கெல்லாம் தொழுது கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறாங்க, அவன் பேர் ஏனோஸ். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க. அதுக்கப்புறம் வருகிற சேத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஜலப்பிரளயம் வரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பெருகிறாங்க. அப்பெல்லாம் தேவனை தொழுது கொண்டாங்கன்னா தெரியல, அவங்க தொழுது கொண்டாங்கன்னா தெரியல, ஆனா தொழுது கொண்டு இருப்பார்கள். ஏன்னா ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான் அப்படின்னா ஏனோக்கு தேவனை தொழுது கொண்டிருப்பான். அப்ப மற்றவங்க தொழுது கொள்றதை காட்டிலுமே இன்னும் தேவனுக்கு நெருக்கமாய், தேவனுக்கு ஏற்ற காரியமாய், தேவனுக்கு பிரியமாய் இவன் தொழுது கொண்டிருப்பான் என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. அப்போ தேவனுடைய நாமம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அந்த நாட்கள்ல உள்ள பாவமான ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு தகவலை சொல்றேன், இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். இப்போ காயின், காயின் ஆபேலை கொன்று விட்டு அவன் தனக்கென்று தூர இடத்துக்கு போயிட்டு அவன் என்ன செய்யறான், ஒரு மனைவியை கண்டடைகிறான் அப்படின்னு இருக்கு. மனைவியை கண்டு ஏற்கனவே இருந்தவங்க அப்படிலாம் கிடையாது. இங்க ஆதாமுடைய பிள்ளைகளும் பெருகிறாங்க, அவனும் அந்த இடத்துல அப்படி வர்றான். இந்த அதாவது அவன் வெகபோன் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையில அவன் பரதேசியா, நிரந்தரம் இல்லாதவனா அவன் சுற்றி திரிகிறான். அப்ப இவங்கெல்லாம் பெருகிறாங்க. இங்க பெருகிறவங்க இதுக்குள்ளேயே அவன் என்ன செய்யறான், ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொள்றான். இந்த ஜாதியானது எப்படிப்பட்ட ஜாதியா இருக்குன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருந்தாலும் பாவம் உள்ள சந்ததியா தான் இருக்கிறாங்க. அவன் எப்படி செய்யறான், சாபத்தின் மகனா, சாபத்தை பெற்றுக்கொண்டு வர்றான். அப்ப அவன் இவங்கள இருந்து பெண் கொண்டு என்ன செய்யறான், தேர்ந்தெடுத்து இருக்கிறான் என்று சொல்லிதான் வேத வல்லுநர்லாம் பேசுறாங்க. அப்ப வேத வல்லுநர் பேசும் பொழுது இவங்க என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த ஜனத்தை அவன் தெரிந்து கொள்றான் இல்லையா. இங்க என்ன செய்யறான், தான் இதுவரைக்கும் கட்டுறது, யார்கிட்ட கட்டுறது, ஆதாம் ஏவாள்கிட்ட வழிமுறைகளை இவங்க கட்டுறான். யார் கட்டுறா, காயின் கட்டுறான். அப்ப அதை வைத்து கொண்டு தனக்கென்று ஒரு காரியத்தை அவன் செய்து அதன் மூலமாக சிலை வழிபாடுகள் வருவதற்கான காரியத்தை இந்த காயின் ஏற்படுத்தி இருக்க கூடும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் பாவம் உண்டானதற்கு காரணம் யார் என்றால் காயின் பெரும்பங்கு இவருடைய வாழ்வில இவன் பங்கு வகித்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அம்மா அப்பாட்ட வளர்ந்துருக்கிறான், அம்மா அப்பா போதிச்சிருக்கிறாங்க, இது தவறு, இது சரி, தவறு சரி என்று சொல்லி போதிச்சிருக்காங்க. எவனா பாவத்தில் விழுந்துட்டாங்க, யாரு, ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்துட்டாங்க. அப்ப பலிமுறைகள்லாம் தேவனாய் கர்த்தர் இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுதே ஒரு விலங்கு அடிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் தோல் உடைய கொடுத்திருக்காரு. அப்போ உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னத்துக்கும் அவளுக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் குதிங்காலை நசுக்குவார், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்படுகிற வார்த்தை நிமித்தமாகவே ஒரு மேசியாவை குறித்து, பலியை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன், திருத்துவ தேவன் அங்கு பேசியிருக்கிறார். அந்த பேசப்பட்ட வார்த்தையை ஏதேன் தோட்டத்திலேயே
பாவத்தின் நிமித்தமாக அங்கே பலி செலுத்தப்பட்டுச்சு, ரத்தம் சிந்தப்பட்டுச்சு இவங்களுடைய பாவத்துக்காக. எங்க? கல்வாரி சிலுவையில அடிக்கப்படுவதற்கு ஒப்பமையாக ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு ரத்தம் சிந்துதல், ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்பட்டது. இதை என்ன செய்திருக்கிறா? ஆதாம் ஏவாள் பார்த்திருக்கிறான், இதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறான். ஆகவே இவர்கள் எல்லாம் யாரு? காயினும் ஆபேலும் அவங்க தன்னுடைய கிரியை நிமித்தமாக தேவன் கொடுத்த அந்த உச்சிதமான காரியத்தை படைப்பதற்காக பலி செலுத்த வர்றாங்க. காயினும் வர்றான், ஆபேலும் வர்றான். ஆனா ஆபேலுடைய பலி இயேசு கிறிஸ்து பலிக்கு ஒப்பமையா இருக்கிறபடினால ஏற்றுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வதை காட்டிலும் இதை அங்கீகரித்தார். அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு தான் இருக்கு. யாரு? காயினுடைய பலியை அங்கீகரிக்கல, ஆனா ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்றது வேற, அங்கீகரிக்கிறது வேற. அதை நான் உங்களுக்கு விளக்க ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சின்ன ஒரு பிரீஃப் கொடுக்குறேன். இதை தேவன் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஏற்றுக்கொண்டு அது சுகந்த வாசனையாக முகர்ந்து அதை பிளஸ் பண்றது அங்கீகரிக்கிறது. ஏற்றுக்கொள்றார். நீங்க கொடுங்க. உதாரணத்துக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயா வர்றாங்க அப்படின்னா அதை என்ன செய்வோம்? அவங்களுக்கு பொன்னாடை போத்துறாங்க, யாராவது ஒருத்தவங்க பொன்னாடை போத்துறாங்க அப்படின்னா அந்த பொன்னாடை போத்து அப்படி வாங்கிக்கிட்டு இப்படி கொடுப்பாங்க. அது என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்றது. அதை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த பொன்னாடை எல்லாம் வீட்டில் போய் இது இவர் எனக்காக போர்த்தினாரு, இது ரொம்ப ப்ரிஷியஸ், அதனால இதை வச்சுக்கிறது என்பது என்னது? அது அங்கீகரிக்கிறது. அப்ப ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டார், ஆனா அங்கீகரிக்கவில்லை என்றால், ஏன் அங்கீகரிக்கவில்லைன்னா இது ரட்சிப்புக்கு ஏதுவான இது பலி இல்லை, ஆகையினால ஏற்றுக்கொண்டார் ஆனா அங்கீகரிக்கவில்லை. அதுதான் அங்க பொருள்பட்டிருக்கு. ஆனா இவன் ஆபேல் பலி செலுத்தினார், அதை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அங்கீகரித்தார், நுகர்ந்தார் அப்படின்னு இருக்கு. என்ன செய்தார்? நுகர்ந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க என்ன நடைபெற்றது அப்படின்னா, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடைபெற்றது. அது என்ன காரியம் அப்படின்னா, ஏற்றுக்கொண்ட உடனே என்னதான் ஏற்றுக்கொண்டார்ல, நானும் வந்தேன், என் பலியை ஏற்றுக்கொண்டார், அவன் பலியை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தார். பரவாயில்ல தம்பி, நான் மறுபடியும் வர்றேன், என் தலையீட்டுல முக்கியமா என்னென்ன பயிர் வகையெல்லாம் இருக்கும் நான் தரேன், எனக்கு ஒரு ஆடை கொடு நானும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா இவன் செய்யல. ஆனா பாருங்க, இவன் என்ன செய்துட்டான் அப்படின்னா, இவனும் பலி செலுத்தினான். நல்லா தெரியும், அப்பா அம்மா சொல்லி கொடுத்தனால இவனும் பலி செலுத்தினான். அப்ப அந்த பலி செலுத்தின அந்த பலி நல்லா தெரியும். இவன் கொன்னுட்டான், அது வேற யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு தெரியும். இப்ப தேவனும் அவனும் உரையாடுறாங்க. என்ன செய்யறாங்க? தேவனும் அவனும் உரையாடுறாங்க. அப்ப தேவனும் பலி நல்லா தெரியும், பலினா என்னன்னு தெரியும், தேவன்னா யாருன்னு தெரியும். யாருக்கு? காயினுக்கு நல்லா தெரியும். அப்ப காயின் என்ன செய்யறான் அப்படின்னா, வயல்வெளியில் இருக்கும் பொழுது கர்த்தர் கூப்பிடுறாரு, காயினே உன் தம்பி எங்கன்னு கேட்கிறார். நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படிங்கிறான். டேய், உன் தம்பி ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டுச்சு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் அப்படின்னாரு. சபிக்கிறாரு. ஐயோ எனக்கு இட்ட சாபம் ரொம்ப கொடியது அப்படின்னா, இந்த காயினை எத்தனை பலி சுமரும்? 7 பலி சுமரும் அப்படிங்கிறாரு. அப்போ தேவன்னா யாருன்னு தெரியும், பலினா என்னன்னு தெரியும், எனக்கு இட்ட சாபம் என்னன்னு தெரியும், அந்த சாபத்தினுடன் நான் பெற்ற அடையாளம் என்னன்னு தெரியும், அந்த அடையாளத்தை பெற்ற நான் இந்த தேவனால நான் விரட்டப்பட்டேன்னு நல்லா தெரியும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய இந்த அதற்கப்புறம் ஆதாம் ஏவாள் அவங்க பிள்ளைகளை பெற்று என்ன செய்யறாங்க? பெறுகிறாங்க. அவனும் எங்கெங்கயோ சுத்தி அலைஞ்சு மறுபடியும் இந்த கூட்டத்துல ஒரு பெண்ணை அவன் தெரிந்து கொள்றான். அப்ப பெண்ணை தெரிந்து கொள்ற அவன் என்ன செய்தான், ஏது செய்தா, எங்க போனா, என்ன பண்ணான்ங்கிற விவரம் இல்லை. ஆனா அவன் மைண்ட் ஃபுல்லா சாபத்தை பெற்று கரப்ட் ஆயிட்டான். யாரு? காயின். அப்ப அவன் என்ன செய்யறான்னா, பலி தெரியும், தேவன் தெரியும், தனக்கிட்ட சாபம் என்னன்னு தெரியும், அந்த சாபத்தை பெற்று இவன் என்ன செய்யறான்னா, ஒரு புதுவிதமான ஒரு கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்க கூடும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யறாங்க? கூடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த புதுவிதமான அந்த கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது மாத்திரமல்ல, இவங்களுக்கும் சேத்துக்கு ஏனோஸ் பிறந்தனால தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க. இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் சேர்ந்து மிங்கில் ஆயிடுச்சு. காயின் சந்ததியில வந்தவங்களும் தேவன்னா யாருன்னு தெரியும், காயினுக்கு பலினா என்னன்னு தெரியும், கடவுள்னா யாருன்னு தெரியும்,
சாபம்னா என்னன்னு தெரியும். அந்த சாபத்தை சுமந்து கொண்டு சாபத்தின் பிள்ளைகளா அலைகிறாங்க. பாவத்தின் பிள்ளைகளாக மாத்திரமல்ல, பிளஸ் பாவம் பிளஸ் சாபம், ரெண்டு சேர்ந்து, பாவம் பிளஸ் சாபம் ரெண்டையும் சேர்ந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. பாவத்தின் பிள்ளைனா ரொம்ப அருவருப்பானது. பாவத்தோடு சேர்ந்த சாபத்தையும் அவர்கள் பெற்று அவங்க அதை போல அலைகிறபடினால இவங்க என்ன செய்தாங்க, ரெண்டு மிங்கிள் ஆயிட்டாங்க. இதனாலதான் அங்கே மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தேவனை அறிகிற அறிவு இல்லாம தங்களுக்கென்று அருவருப்புகளை நடப்பிக்கிறாங்க. தேவன் இந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள், இவங்க நினைவு நித்தமும் பொல்லாதது என்று சொல்லி, ஏன் பொல்லாதது அப்படின்னா அவரை தேவன் என்று அறிந்து கொள்ளாம, அவரை துதிக்காம, அவரை ஆராதிக்காம, காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த மார்க்கங்களையும் அந்த வழிமுறைகளையும் அந்த பலிகளையும் ஒரு தெய்வத்தை அவங்க தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டு அதுல வழிபட்டு அதுல பலியிட்டு அதுல கொண்டாடி இருக்கிற கூடும் அப்படிங்கிறார். எங்கெல்லாம் இந்த பாவம் பெருகிறதோ அங்கெல்லாம் சிலை வழிபாடு இருக்கிறது. எங்கெல்லாம் சிலை வழிபாடு இருந்ததோ அங்கெல்லாம் பாவம் தலை தூக்கி இருந்தது என்று சொல்லி இந்த காயின் சம்பவத்தை வச்சு இந்த முதலாம் இந்த அழிவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா இதை பின்பற்றினாங்க, இந்த காரியத்தை பின்பற்றினாங்க. அப்போ என்னது பல கடவுள் வணக்கம் வந்தது. பல கடவுள் வணக்கம் வந்தது. அப்ப இந்த பல கடவுள் வணக்கத்தையும் எல்லாத்தையும் யார் பார்த்தா நோவா பார்த்தான். 3 பிள்ளைகள் பார்த்திருக்கிறாங்க. அப்போ தேவன் பேசினாரு. நோவாவுடைய பிள்ளைகள் எல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நோவாவுடைய பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்க, நோவா எத்தனை அடி இருந்தான், 13 அடி இருந்தான் என்று சொல்லி இப்ப புதுசா அவங்க கணிச்சிருக்கிறாங்க. ஆதாமே 15 அடி உயரம் இருந்திருக்கிறான் என்று சொல்லி அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கான அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நான் விவரித்து சொன்னேன். அப்போ நோவா என்ன செய்தா, இந்த ஜனங்கள்கிட்ட தேவனாய கர்த்தர் உனக்கு ஸ்திரீக்கு உன்னத்துக்கு அவளுக்கு பகை உண்டாக்கும் என்ற வார்த்தை பயணிக்கணும். அதனால தேவன் இந்த ஒரு தேவன் பல தேவர்களை வணங்கி கொண்டு இருந்த அந்த நேரத்துல, பல தேவரை வணங்கி பலியிட்டு கொண்டிருந்த அந்த நேரத்துல அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து தேவன் நோவாவை மீட்டு பேழைக்குள்ள வைத்தான். நல்லா தெரியும், 40 நாள் இரவும் பகலும் கொடிதான மழை, பேழை மேலே வந்தது. நல்ல கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் அப்படின்னா 1 வருஷம் 10 நாள் இந்த பேழையானது தண்ணீருக்கு மேல எப்ப மேல எழுப்புச்சோ அப்பல இருந்து 1 வருஷம் 10 நாள் என்ன செய்தது, மிதந்து கொண்டிருந்தது. அரராத் மலையில தங்கிருச்சு, அங்கே கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியும். சேம் காம் யாப்பேத்து, இதுல காம் என்ன பண்ணிட்டா, அவன் தன்னுடைய இவங்க காம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்த சாபத்தை எடுத்துக்கொண்டு அவன் சாபத்தின் பிள்ளையா அழைச்சிட்டான். அப்ப அவன் என்ன செய்யிட்டா, சாபத்தின் எப்படி காயின் சாபத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டானோ அது போல காயின் சாபத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டான். அவனும் தேவனை ஆராதித்தான். அப்ப ஜனங்கள் பெருகினாங்க. அப்போ யாரு ஒரு குடும்பத்துல, உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம் ரொம்ப ஃபயரா இருக்கும் இல்லையா? அடுத்த குடும்பம் நல்ல ஃபயரா இருக்கும், அடுத்த குடும்பம் ஃபயரா இருக்கும், அடுத்த குடும்பம் இருக்கும் ஃபயரா, அடுத்த குடும்பம் ஏதோ இருக்கு, அடுத்த குடும்பம் அட என்னங்க கிறிஸ்தவங்க தாங்க பேரு அப்படிங்கிற நிலையில போயிடும். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து சந்ததி வர 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 புரிதல் போக 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 இன்னும் அவங்க இந்த தேவனை விட்டு அகன்று 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 சாதாரண கிறிஸ்தவர்கள் போல ஆகிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததி வர 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 அந்த மனுஷர்களுடைய தேவனை பற்றியதான இருக்கக்கூடிய அந்த வைராகியம், தேவனை பற்றியதான இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு மங்கி போயிடும். இது போல சேம் காம் யாப்பேத்தும் என்ன செய்யறாங்கன்னாக்கா வர 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 இதுவாயிட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா தேவனை விட்டு பிரிந்து போயிடுறாங்க. தேவனை விட்டு பிரிந்து, யாப்பேத்து என்ன ஆனான்னு தெரியல, பிரிஞ்சு போயிடறான். ஒருவேளை யாப்பேத்துடைய சந்ததிகள் தான் இந்த சீனர்கள் என்று சொல்றாங்க. இந்த காமுடைய இந்த சந்ததிகள் தான் ஆப்பிரிக்கர்கள் என்று சொல்றாங்க. இன்னும் இந்த சேமுடைய சந்ததிகள் தான் யூரோப்பில் இருக்கக்கூடியவங்க என்று சொல்றாங்க. நாமெல்லாம் ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி இப்போ சமீபத்தில், அதாவது இந்தியர்களாகிய நாம், அதாவது தென்னிந்தியர்களாகிய டிராவிடியன்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்க கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இது ஈஸ்ட் எத்தியோப்பியா என்று சொல்லி அழைத்ததான இடம் இந்த இந்தியா என்று சொல்லி சொல்றாங்க. யாரு? இந்த
சில பூகோளத்தை பற்றி படிக்கக்கூடிய இந்த பூலோக அறிஞர்களும் அதை பத்தி பேசுறாங்க. ஈஸ்ட் எத்தியோப்பியா அப்படின்னு இந்திய நிலப்பரப்பை பத்தி பேசுறாங்க. அப்போ பாருங்க, இப்போ அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த மூன்றும் என்ன செய்தது, பிரிந்தது. அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த மூன்றும் பிரிந்தது. அப்போ ஒரு தகப்பனுக்கு கீழே ஒரு கொடையின் கீழே இருக்கும் பொழுது அந்த தகப்பன் கடவுளுக்கு நேரா கர்த்தருக்கு நேரா வழி நடத்துறாங்க. தகப்பனை விட்டு பிரிய 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 தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி, எப்படி முதல் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஃபயரா இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஃபயரா இருக்கிறாங்க. தகப்பன் இறந்த பிறகு அந்த பிள்ளைகள் தலை தூக்கும் பொழுது அந்த ஃபயர் கொஞ்சம் தான் இருக்கும், 80% இருக்கும். இவர் 100 இருப்பாரு, பிள்ளைங்க 80 இருக்கும். அந்த பிள்ளைகள் 80 பிள்ளைகள் மறுபடியும் 60 ஆகும், 60 பிள்ளைகள் 40 ஆகும், 40 பிள்ளைகள் 20 ஆகும். 20ங்கிறதே ஒன்றும் கிடையாது. இது எப்படியோ அதுபோல விலகி தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கினாங்க. இப்போ எகிப்துல இருக்கிறாங்க. எகிப்துல இருக்கிற ஜனங்கள் நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இந்த ஜனங்கள் பழுகி பெருகினாங்க. பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட பிறகு அவங்க மறுபடியும் சிதறி போனாங்க. அவங்க தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள். இன்னைக்கு நாம எதை தியானித்து கொண்டு இருக்கிறோம்? ஐ ஆம் த எக்ஸிஸ்டிங் ஒன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு புரிதல் இல்ல, பாவத்துல இருக்கிறாங்க, தேவன் யாருன்னு தெரியாது, பழுகி பெருகிட்டாங்க. ஆனா தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உள்ள இருக்கு. தங்களுக்கென்று தெய்வங்களை வணங்கி கொண்டாங்க, வைத்துக் கொண்டாங்க. இவைகள் எல்லாம் தெய்வங்களா? இல்ல. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்க ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படும் பொழுது ஐ ஆம் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் என்கிற ரீதியில தான் பேசி இருக்கிறார். ஏன்னா இந்த நான் சொல்லப்பட்ட இவ்வளவு வரலாற்று இடைப்பட்ட இந்த சம்பவங்களுக்குள்ள தேவன் சில இடத்துல வந்து அப்படியே மறைஞ்சு, சில இடத்துல வந்து அப்படியே மறைஞ்சு என்ற நிலையில தான் என்ன செய்யறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி பாலி வர்ஷிப், பாலிதீசம் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைக்கு போய் பல தரப்பட்ட தெய்வங்களின் வணக்கம் என்ற ரீதியில இருந்துடுறாங்க. பலதரப்பட்ட இறை வணக்கம் என்ற ரீதியில இருந்துடுறாங்க. அப்ப இருக்கிற வழிதான் இங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா எகிப்துல இருக்கிறாங்க. ஏன்னா இவனும் எகிப்துல இருந்தான். யாரு? மோசேயும் எகிப்துல இருந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய புத்திரர்கள் அங்க இருக்கிறாங்க. எங்க? எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப மோசே இருக்கிறான். மோசேக்கு தெரியாது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் தெரியாது. ஏன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான், மற்றவங்களால பேசப்பட்டிருக்கான், அறிந்திருக்கிறான். ஆனா பர்சனல் இன்டிமசி கிடையாது. எப்படி ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு இருந்தது போல, ஈசாக்குக்கும் தேவனுக்கும் இருந்தது போல, யாக்கோபுக்கும் இந்த தேவனுக்கு இருந்தது போல, இந்த மோசேக்குமே பரிச்சயம் இல்லை. ஆண்டவராகிய நம்முடைய சர்வ வல்லமையுள்ள இந்த யெகோவா தேவன் இந்த மோசேக்கு கூட பரிச்சயம் இல்லை. ஆனா தெரியும், கேள்விப்பட்டிருக்கான், வழி வழியா சொல்லி வந்திருக்காங்க. தேவனாய கர்த்தர் இந்த இடத்துல இருந்து எங்களை கொண்டு வருவார், ஒரு இரட்சகர் வருவார் என்று சொல்லி இவனை அறிந்திருக்கிறான், கேட்டிருக்கிறான், அதை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க யோசேப்பே சொல்றான், இந்த இடத்திலிருந்து நீங்க மறுபடியும் தேவன் அவர் வாக்களித்த அந்த தேசத்திற்கு கொண்டு போகும்போது என் எலும்புகளை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சந்ததிக்கு சொல்லி வச்சிருக்கிறான். அவன் நல்லா தெரியும், இதோ யோசேப்புடைய எலும்பு இருக்கு, என்னுடைய மூதாதையர் தான் அவரு அப்படின்னு சொல்லி. ஆனா பர்சனல் இன்டிமிசி யாருக்கு கிடையாது? மோசேக்கும் தேவனுக்கும் கிடையாது. ஆகையினாலதான் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையில ஆதாம் பாவம் செய்து இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள், ஒரு அழிவு, அதுக்கப்புறம் வந்த ஜனப்பெருக்கம், அதுல ஏற்பட்ட பாலிதீசம் என்று பலதரப்பட்ட இறை வணக்கங்களை இவனும் நல்லா கேள்விப்பட்டிருக்கா. இவனும் எகிப்துல இருந்தபடினால இதையும் இந்த ரிச்சுவல்ஸை செய்து ஆர்க்க வேண்டும். ஏன்னா இவனும் பார்வோனுடைய வீட்டுல வளர்ந்தவன். யாரு யாரு? மோசே. அப்ப பார்வோன் எதெல்லாம் கும்பிடுறானா இவனும் போய் கும்பிட்டுருக்கணும். பார்வோன் என்னெல்லாம் ரிச்சுவல் செய்யறானா இந்த ரிச்சுவல்ஸ்ல இவனும் அட்டென்ட் பண்ணி இருக்கணும். ஆகவே இங்க சொல்றாரு ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படும், ஐ ஆம் த ஒன்லி எக்ஸிஸ்டன்ட் அப்படிங்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் நீ கடந்து வந்து இல்லையா, இதுவரைக்கும் கடந்த அந்த பாதையில எத்தனையோ கடவுள்ல நீ சந்திச்சிருக்கிற, எத்தனையோ கடவுள்ல பார்த்திருக்கிற, அவர்கள் எல்லாம் கடவுள் அல்ல, நான் ஒருவர் மாத்திரமே இருக்கிறேன். அதுதான் தேவன். ஆமே. அது அன்றைக்கு மாத்திரமல்ல, மோசேக்கு மாத்திரமல்ல, இன்றும் நமக்கும்
அல்லது இன்று இருக்கக்கூடிய உலகத்தில் அனைத்து மார்க்கத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் பேசப்பட்ட வார்த்தை தான் I am the only existent God, I am the only existent என்று சொல்லி இந்த I am that I am என்ற வார்த்தைக்குள்ள தேவனாகிய கர்த்தர் பயணிக்கிறார். என்ன செய்கிறார்? பயணிக்கிறார். நீங்க ஏசாயா 46:9 வாசிங்க. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. நல்லா கவனிச்சுங்க. இங்க ஒரு அற்புதமான வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் பேசுறார். என்னன்னா, முந்தின பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் அப்படிங்கிறார். என்னன்னா, நான் சொன்ன வரலாறு இல்லையா, இந்த வரலாற்று அத்தனையும் நீங்க நினைச்சீங்க. என்னன்னா, ஆதாம் பாவம் செய்தான், அதன் நிமித்தமாக காயின் போனா, அவன் தனக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகளோட அவன் கலந்து அங்க என்ன செய்யுச்சு, மிகப்பெரிய ஒரு ஒரு கல்ட் காடு அல்லது ஒரு அசுத்தமான கடவுள் வழிபட்டு அதன் நிமித்தமாக தேவனுக்கு விரோதமா வந்தாங்க. உலகம் அழிவிட்டது. மறுபடியும் நோவா மூலமாக 3 பிள்ளைகள் மூலமாக இந்த சந்ததி பெருகிச்சு. சந்ததி பெருகி நான் ஒருவனை தேர்ந்தெடுத்தேன். அப்ப ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது இந்த உலகத்துல யாரும் இல்லை, நான் தான் தேர்ந்தெடுத்தேன். ஆமென். அப்ப நான் தான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறார். அப்போ ஈசாக்கோடு நான் பேசினேன், ஆபிரகாமோடு பேசின நான் தான், ஈசாக்கோடு பேசின நான் தான், யாக்கோபோடு பேசினது நான் தான், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை பெற்று 12 கோத்திரமா நீங்க இருக்கிறீங்களே நான் தான் அப்படிங்கிறார். ஆகவே அதை நினைங்க அப்படிங்கிறார். அப்ப மற்ற கடவுள் வந்துச்சு, மற்ற கடவுள்லாம் வந்து ஆபிரகாம் அழைத்து பேசும் பொழுது சைடா இது பேசிச்சா? இல்ல. ஈசாக்கோடு தேவன் பேசும்போது மற்ற கடவுள் ஏதாவது வந்து பேசிச்சா? இல்ல. ஏன்னா கடவுளே கிடையாது. என்னது? கடவுளே கிடையாது. யாக்கோபோடு தேவன் பேசும் பொழுது மற்ற கடவுள் வந்து பேசா? இல்ல, கடவுளே கிடையாது. ஆகவே இதெல்லாம் நினைங்க அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், ஓ இவர் தான் நம்முடைய தேவன்ல. ஏன்னா இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 46:3 வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரை இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, அதாவது மீதியாகிய ஜனங்கள்னா சந்ததியாரே இஸ்ரவேலின் மீதியான சகல ஜனங்களே அப்படின்னா இப்பவே என்ன ஆயிட்டாங்கன்னா ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டானுங்க, தேவனை விட்டு பின்மாறி போயிட்டானுங்க. தோப்பு விக்கிரகத்தையும் மற்ற புறதேசத்துல பெலிசியர், அம்மோனியர், மோவாபியர், கிர்காசியர் இவங்களுடைய இறை வணக்கங்களை அவங்க தெரிந்து கொண்டு தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டானுங்க. மீதியானவர்களே எனக்கு செவி கொடுங்கள். யாருக்கு? எனக்கு செவி கொடுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு இவங்க செவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு செவி கொடுத்து இருக்கிறபடினால மற்றவர்கள் செவி கொடுத்து அதன்படி வாழ்ந்து அதன்படி இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அமைச்சு கொண்டு கீழே போயிட்டாங்க. ஆகையினால அவங்களுக்கு செவி கொடுக்காதுங்க, எனக்கு செவி கொடுங்கள். வாசிங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்க. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, நீங்க தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது வாசிங்க. தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. யாரு உங்களை ஏந்தின? தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். போதும். அப்ப பாருங்க, எந்த கடவுளும் என்ன செய்யல, உங்களை ஏந்தல, தாங்கல, தப்புவிக்கல. நான் தான் தாயின் கருவுல உண்டாக்குனேன், நான் தான் உங்களை ஏந்தினேன், நான் தான் உங்களை தப்புவித்த. வாசிங்க, அடுத்து வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். தாயின் வயிற்றுல மாத்திரம் இல்ல, முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இப்ப எப்படி இருக்கீங்க? முதிர் வயது வரைக்கும் இருக்கீங்க. பாருங்க, செய்து வந்தேன் அப்படிதான் இருக்கு. 4ல உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் அப்படின்னா இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்போ தேவனாய் கர்த்தர் இதெல்லாம் பார்க்க சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் நீங்க பார்த்து அறிந்து கொண்டாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? முதிர் வயது வரைக்கும் என்ன செய்ய முடியும்? உங்களால இவைகளை கண்டுபிடிக்க முடியும். முந்தின காலத்தில் நடந்தது எப்படி நடந்தது? உங்க அப்பா அம்மாவை தாங்கின, உங்க கோத்திர பிதாக்களை தாங்கின,
ஏந்தினேன், தப்பு வச்சேன், சுமந்தேன். உங்களை நான் தாங்குறேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், ஏந்துவேன். ஆகவே நானே தேவன், வேறொருவர் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமானவன் இல்லை. எனக்கு சமானமானவன் யாரு? ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப I am that I am, I'm an existing one and existing God என்று சொல்லப்படும் பொழுது இவர் மாத்திரம்தான் செய்தார், இவர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியுங்க. எந்த கடவுளாலும் செய்ய முடியாது. எந்த கடவுளாலும் செய்ய முடியுமா? முடியாது. உண்மையான கடவுளால் மாத்திரம்தான் ஏந்த முடியும், தாங்க முடியும், தப்புவிக்க முடியும், சுமக்க முடியும். ஆகவே இவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். இருக்கிறவராக இருக்கிற தேவன் தான் தாங்குகிறார். இருக்கிறவராக இருக்கிற தேவன் தான் சுமக்கிறார். இருக்கிறவராக இருக்கிற தேவன் தான் சுமக்கிறார். இருக்கிறவராக இருக்கிற தேவன் ஏந்துவார். இருக்கிறவராக இருக்கிற தேவன் தப்புவிப்பார். பயந்த டைம் சொல்லுது, நான் உங்களை ஏந்துறேன், உங்களை தாங்குறேன், உங்களை தப்புவிக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், வேற யாரும் இல்லைங்குது. வேற யாரும் இல்லை என்று அந்த I am that I am வார்த்தை சொல்லுகிறது. ஆமே, எவ்வளவு ஒரு வேதம், ஒரு ப்ரொஃபவுண்ட் புக் பாருங்க. கர்த்தர் இதை அப்படியே வச்சிருக்கிறார். கர்த்தர் இதை அப்படியே அதுக்குள்ள வைத்திருக்கிறார். சாதாரணமா சொல்லிட்டு போக வார்த்தை இல்லை இது. அப்போ மோசேக்கு நல்லா தெரியுது, உங்க பேர் கேட்டா கேட்கும் பொழுது ஒருவேளை அப்படிலாம் வராது. ஏன்னா ஏற்கனவே பேசின வார்த்தை, ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு பேசின வார்த்தை நல்லா தெரியும். ஆபிரகாமோடு தேவன் பேசினார், 400 வருஷம் தங்களை அறியாத ஜனத்துல அடிமைகளாக இருப்பாங்க, அவங்கள ஓங்கிய புயத்தோடும் மிகுந்த வல்லமையோடும் அவங்கள நான் மீட்டு கொண்டு வருவேன்னு ஆபிரகாம் வாக்கு கொடுத்திருக்கார். இதெல்லாம் பயணிக்குது. அப்போ ஏற்கனவே பேசப்பட்டது இது பயணிக்கிறது என்றால் அவர் வணங்கின கடவுள்கள் இது இல்லை என்று அப்பவே அவனுக்கு புரிஞ்சிச்சு. அப்பவே அவனுக்கு புரிந்தது, தெரிந்து கொண்டான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், நானே தேவன், வேறு ஒருத்தருமே இல்லைங்கிறார். நான் ஒருத்தர் தான், வேற எவனுமே கிடையாது அப்படிங்கிறார். இன்று வரைக்கும் அந்த வார்த்தையானது பயணித்துக் கொண்டிருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்களுக்கும் சவால் விடுகிற ஒரு காரியம் என்னவென்றால் I am existing one. I am that I am. எந்த கடவுள் வேணாலும் வரட்டும், எந்த மனுஷனையும் கடவுளா நினைச்சுக்கிட்டு அந்த கடவுளா நினைச்சு கொண்டு இருக்கிற மனுஷன் எந்த மனுஷனையும் மீட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவனே மரிச்சுட்டான். எதுல மரிச்சா? பாவத்துல மரிச்சிருக்கான். எத்தனையோ இரட்சகர்கள்லாம் வந்தாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5:36 வாசிங்க. ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டி கொண்டு ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய இரட்சகர்கள் என்று இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அல்லது மனுஷனுடைய நிலைமை. ஒருத்தன் தோன்றுவான், நான் தான் கடவுள்ட்டு தோன்றுவான், அவனை பின்பற்றி வருவாங்க. அவனை பின்பற்றி வர்ற ஜனங்கள், ஆகா இவன் தான் கடவுள் கடவுள் அப்படிம்பாங்க. கடவுள்னா அவன் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவனாக இருக்கணும். இவனே பாவத்தில் இருக்கிறான், இவனை விடுவிக்கவே இவனுக்கே தெரியாது, அவன் எப்படி கடவுள் ஆகும்? அப்போ தெயுதாஸ் என்பவனும் எழும்பி அவனை சேர்ந்தவங்க எல்லாம் அவனை நம்பி இருந்தாங்க. அவன் செத்து போயிட்டான், செதறிட்டானுங்க. அடுத்து வாசிங்க 5:27 சாரி 5:37 வாசிங்க. அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே, யாரு குடிமதிப்பின் நாட்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்து குடிமதிப்பு எழுதுறதுக்காக வர்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடிமதிப்பு எழுதுறதுக்காக வருகிற அந்த நாட்கள்ல, இயேசு பிறப்பதற்காக உள்ள நாட்கள்ல கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். மறுபடியும் வாசிங்க. இது எப்படின்னா வாசிங்க மறுபடியும். கலிலேயனாகிய 37 மறுபடியும் வாசிங்க. அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களில் கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி, பாருங்க, குடிமதிப்பின் நாட்களிலே அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக குடிமதிப்பு எழுதுவதற்காக என்று சொல்லப்படுகிற அந்த நாட்கள். தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான்.
அவனும் அழிந்து போனார். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உலகத்துல எழும்பி எவன்லாம் தன்னை கடவுள் என்று சொல்றார்களோ அவர்கள்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். யாரா இருக்கட்டும், பேரை சொல்ல விரும்பல. இன்றும் சில பேர் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, தன்னை கடவுள் என்று சொல்லி சில சாமியார்கள்லாம் சொல்றாங்க. இது போல ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க, இயேசு காலத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் நிறைய மனுஷனுங்க இருந்திருக்காங்க ஆங்காங்கே. இப்ப இருக்கிறாங்களா? அவங்க மார்க்கம் இருக்கிறதா? அவங்க வளர்த்து விட்ட மார்க்கம் இருக்கிறதா? இல்ல இல்ல. ஏன்? நான் இருக்கிறேன், நான் ஒருவன், என்னை தவிர தேவன் இல்லை அப்படிங்கிறாரு. இவருடைய வார்த்தை தான் முக்கியமா ஒழிய, இவருடைய வார்த்தை தான் உண்மையோட மனுஷர்கள் தன்னை தேவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற அந்த தேவன் இல்ல, அல்லது தேவம் அல்லாததையும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய, பேர் வைத்து வணங்கக்கூடிய தேவர்களும் இல்லை. அப்படின்னா நான் மாத்திரம்தான். ஐ ஆம் த ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். இத மோசேக்கு ஆண்டவராய் கர்த்தர் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் என்று சொல்லி தன்னை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். நான் மாத்திரம் தான் போடா, வேற யாரும் இல்லை, போடா அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு ஆச்சரியத்தின் தேவன், நம்முடைய தேவன் எவ்வளவு அந்த வார்த்தையில தன்னை எப்படி பயணித்துக் கொள்கிறார் அதற்குள்ள என்பதை குறித்து எப்படி பேசப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப நம்ம தேவன் தான் உண்மையான, நம்ம தேவன் தான் ஒரே தேவனா இருக்கிறாரு. ஆகவே இந்த தேவன் இன்னும் எப்படியெல்லாம் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற காரியத்துக்குள்ள பயணிக்கிறார் என்பதை வருகிற வாரத்தில் தியானிப்போம். கண்களை மூடுவத கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாய் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஐ ஆம் எக்ஸிஸ்டிங் ஒன் என்று சொல்லப்படுகிற இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம்குள்ள எங்களுக்குள்ள எப்படியெல்லாம் பயணிச்சிருக்கீங்கப்பா. நாங்க கிறிஸ்தவனா இருந்தாலும் உம்மை ஏற்றுக்கொள்ள இல்லாத நிலையில எங்கள் கிரியையினால ஆண்டவரே மற்ற தெய்வங்களை வழிபடத்தக்கதான ஒரு பாவ செயல்களை செய்திருக்கிறோம். நாங்க எவ்வளவு பாவங்கள் செய்தோமோ அந்த பாவங்களுக்கு, ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒரு தெய்வங்கள் எங்களுக்குள்ள இல்லாத தெய்வங்களாக எங்களுக்குள்ள கிரியை செய்தது. ஆனா இப்போ இப்படி இரத்தத்தினால கழுவப்பட்டு ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் த ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லி எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களுக்குள்ள வாழ்கிறபடினால, எங்களுக்குள்ள நீ ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பயணிக்கிறபடினால மக்கள் நன்றி. வலைதளங்கள், யூடியூப்ல உலகம் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் இந்த இருக்கிறவராக இருக்கிற தேவனாகிய உண்மை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை என்று அறிந்து கொண்டு கண்கள் திறக்கப்பட்ட நிலையில ஆராதிக்க கத்த உதவி செய்வதற்காக சொல்றோம். இங்க புதிதாக வந்த சபையில இருக்கிற ஜனங்களும் அப்படிப்பட்ட நிலையில இருக்கத்தக்க கத்த நீங்க உதவி செய்தமைக்காய், அவர்களும் கண்கள் திறக்கப்பட்ட நிலையில நீர் ஒருவர் மாத்திரமே என்று அறிந்து கொள்ள கத்த உதவி செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். மருத்துவமனையில ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு படுத்துக்கொண்டு, ஐயோ என்னை மீட்க யாரும் இல்லையே, என்னை மீட்க கடவுள் இருக்கிறாரா, என்னை மீட்க கடவுள் இருக்கிறாரா என்று ஆண்டவரே அலைந்து அங்கலாய்த்து மனவேதனையோடு வியாதியோடு மரண படுக்கையோடு இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது என்னுடைய தேவனாகிய கர்த்தர் விடுதலை செய்வீராக என நான் அறிக்கை செய்கிற தீர்மானிக்கிற கட்டளை விடுதலை பெற்றமைக்காக நன்றி செலுத்திருக்கிறார். ஆண்டவரே, எங்க மத்தியில இந்த தெபரா என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த சகோதரி இயேசுவின் நாமத்தினால அந்த மரண படுக்கையை அவர்களை விட்டு நீக்கப்படுவார்களாக, உம்முடைய இரத்தம் அவர் மேலே தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் உயிர் தந்த வல்லமையினால அவர்கள் விடுதலை ஆக்குகிறேன், குணமாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினால. சுகம் பெற்ற ஆவார்களாக என அறிக்கை செய்கிற தீர்மானிக்கிறேன் கட்டளையிடு கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தும். வலைதளங்களில், யூடியூப்ல உலகம் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த ஜிபே மூலமாக திரையில தெரிகின்றதான இந்த வங்கி எண்ணிற்கு உங்களுடைய காணிக்கை ஆராதனை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.